அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லேயும் ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில் நீல மேனியராய் நாய் வாகனத்தோடு பைரவர் காட்சி கொடுப்பாருங்க. காலையில் ஆலயம் திறந்த உடனே இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவு பெறும்போது பைரவருக்கு அப்படின்னு விசேஷ பூஜைகள் செய்யப்படுவது நாம் பார்த்துருப்போம். இப்படி இந்த பைரவருக்கு அப்படின்னு மேற்கொள்ளக்கூடிய பூஜை நாட்கள் விசேஷ நாட்கள்னு பார்த்தா அஷ்டமி நாள் ரொம்பவே முக்கியமானதுங்க. பைரவருக்கு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நம்மை விட்டு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அருள் கிடைக்கும். இழுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இவற்றின தனித்தனி தீபமாக அகல் விளக்கு நாம் ஏற்றலாம். இதுவோடு மட்டும் இல்லாமல் நாம் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். 6 தேய்பிரை அஷ்டமிகளில் இப்படி பைரவரை நாம் சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வம் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி திதியில் நம்ம பார்க்கும்போது பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதிகளிலுமே ஆயில்யம், சுவாதி, மிருகசிரிஷம் நட்சத்திர தினத்திலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் நமக்கு மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும். சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பைரவருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. நாம் இன்னைக்கு அப்படி தேய்பிரை அஷ்டமியில் பைரவருடைய வழிபாடு எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் இந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறோங்க. அதையும் காட்டிலும் நாம் சில ஜோதிடர்கள் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுற அளவுக்கு நமக்கு பலன்கள் இருக்கும். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் எல்லோருக்குமே நல்ல பலன்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட தேடி வருவது அப்படிங்கிறது இந்த அஷ்டமி வழிபாட்டில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே இன்ப துன்பங்கள் அப்படின்னு வந்து போகுங்க. அவரவர் காலத்திற்கு ஏற்றாற் போல கஷ்டங்களும் விடாமல் துரத்தும். இது பல வழிகள்லையும் இருக்கும். அதில் பண வழியில் கூட கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை நாம் வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுடைய அம்சம்தான். சிவபெருமானுடைய அம்சத்தை நாம் இப்படி பைரவ மூர்த்தியாக வழிபடும்போது அதில் மிக பெரும் நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ பைரவ மூர்த்தி. அப்படி காக்கக்கூடிய அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தினுடைய அஷ்டமி தினம் கருதப்படுது. அதில் பங்குனி மாதம் வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு இந்த தினத்தில் பைரவரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் பைரவமூர்த்திக்கு ராகு கால நேரத்தில் தான் பூஜைகள் செய்வாங்க. ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் பைரவரை நாம் வழிபடலாம். அதிலும் வெள்ளிக்கிழமை என்றால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. குறிப்பாக இந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு பார்க்கும்போது காலை முதல் மாலை வரையில் பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று செவ்வரளி பூ மாலை சூட்டி செவ்வாழை பழம் நெய்வேத்தியமாக வைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி பைரவருக்கு மந்திரங்கள் துதி பாடி வணங்குவது ரொம்ப சிறப்பு. அப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட விரைவிலேயே நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் வழிபடும்போது லக்ஷ்மி கடாட்ச யோகமும் பண வரவும் உண்டாகும். மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்த பைரவருடைய வழிபாட்டு நாம் மேற்கொள்ளும் போது நமக்கு எந்த வகையிலையும் பய உணர்வு வரா
வராமல் தடுக்கிறதுக்கு காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. காலபைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நாய்களுக்கு நாம் உணவளித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய ஒரு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். நாம் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கோம், தீங்கு இருக்குது, நம்ம மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்குது அப்படின்னா கூட அவையெல்லாம் நீங்கி போகும். சிவபெருமானை போலவே பைரவருக்கும் 64 வடிவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் காலபைரவர். காலத்தை வென்றவர் என்றும் கால சக்கரத்தை இயக்குபவர் என்றும் இந்த காலபைரவரை சொல்லுவாங்க. இவருடைய உடலில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் அமைந்திருப்பதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க. இவருடைய மூச்சுக்காற்றில் இருந்து தான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டானதாக சொல்லப்படுது. இவற்றில் இருந்து மற்ற கால கணித முறைகள் தோன்றியது என்றும் கூட சொல்லுவாங்க. கால பைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர். ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணின் இமை போல காப்பவர். இவரே சிவனுடைய ஆலயங்களில் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அருள் இன்றி சிவ வழிபாடு முழுமை பெறாது. சிவ வழிபாட்டில் முன்னேற்றம் காண காலபைரவருடைய அருள் மிகவும் அவசியம். இந்தியாவில் பல இடங்களில் பைரவருக்கு என்று பல்வேறு பெயர்களில் திருச்சன்னதிகள் உண்டு. குறிப்பாக சில இடங்களில் பைரவருக்கு அப்படின்னு தனி ஆலயமும் உண்டு. காலபைரவர் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கோவிலில், அதாவது காசியில் அமைந்திருக்கக்கூடிய தக்ஷணகால பைரவர் கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அனைவருடைய மனதிலும் முதல் இடத்தில் பிடித்திருக்கிறது இந்த கோவில் தான். அடுத்ததாக தசபைரவர் என்றால் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி பீடம் பக்தர்களுக்கு அனைவருக்கும் மனதிலும் மிக குறுகிய காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய தசபைரவரை தரிசிக்கவும் இங்கு நடைபெறக்கூடிய யாகங்களில் பங்கேற்கவும் உள்ளூர் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவது உண்டு. இந்த பீடத்தில் சென்று ஆண்டு 74 ஆண்டு பைரவருக்கு 74 யாக குண்டங்கள் அமைத்து 74 சிவாச்சாரியார்கள் அமர்ந்து நடைபெற யாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க. மேலும் அவ்வப்போது 64 பைரவர் யாகம், அஷ்ட பைரவர் யாகம், தசபைரவர் யாகம் என இந்த வரிசையில் யாகங்கள் நடக்கும். ஆதியும் அந்தமும் இவரை பல்வேறு மக்கள் அப்படின்னு பல்வேறு மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. இந்த 64 பைரவர்களில் அஷ்ட பைரவர்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். இந்த பீடத்தில் அஷ்டகால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நடைபெறக்கூடிய யாகம் மிக விமர்சையாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படுது. காலை சொர்ணகால பைரவருக்கும் மாலை அஷ்ட பைரவருக்கும் மகாகால பைரவருக்கும் யாகங்கள் நடத்துவாங்க. அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்படி பைரவருக்கான கால பூஜைகளை நாம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். இந்த பூஜைகள் 12 ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு நினைத்த காரியங்கள் விரைவிலேயே தடையில்லாமல் நிறைவேறவும், தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் என்றும் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த காலபைரவருடைய வழிபாடு மிகவும் சிறப்பானது என்று கூட சொல்லலாங்க. உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. குறிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது வளர்பிறை அஷ்டமி என்பது பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றம் ஏற்படும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அஷ்டமி பற்றியும் பைரவரை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும், என்னென்ன பூஜைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு.
இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையாக இருக்கும். ஒவ்வொரு கடவுளுடைய வழிபாடுகளையும் நம்ம எந்த வகையில் மேற்கொள்ளணும், இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதே போல் எதெல்லாம் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு கடவுளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். அந்த அளவிற்கு நிறைய வீடியோக்களும் அதே போல் நல்ல பதிவுகளும் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். நன்றி வியூவர்ஸ்.